பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் நல்லது நடக்கும் போது நமக்கு அந்த சிந்தனைன்றது டைவர்ட் ஆகக்கூடாது. ரொம்ப அமைதியா ஸ்டாண்டா பொறுமையா நிதானமா அந்த சந்தோஷத்தையும் கையாளணுன்றதுக்காக பௌர்ணமி விரதம் சொல்றேன். பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி விரதம் ஒண்ணு சந்திரன் வழிபாடு எடுத்துக்கலாம், இல்ல அம்பாள் வழிபாடு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வசதி வாய்ப்பு இருக்கு, இது வரைக்கும் நாங்க பண்ணவே இல்லை அப்படின்றவங்க சத்யநாராயண வழிபாடு பௌர்ணமி மகர ராசிக்காரங்க பண்ண இன்னும் உங்களுக்கு டபுள் டமாக்கா மாதிரி நிறைய பணவரவு வரும். வந்த பணம் நிலைத்து உங்களுக்கு இருக்கும், சேவிங்ஸ் சேரும். அதன் மூலமாக நிறைய விஷயம் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, அப்போ கடன் அந்த தொல்லைகள் எல்லாமே வந்துட்டு விலகிடும். கடன் பிரச்சனைகள்லாம் இருக்காது. சம்பாதிக்க வழி வந்துடும். இப்போ நமக்கு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது தான் ஒரு இது. அதன் அடிப்படையில் அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும்? இப்போ கணவன் மனைவியாக இருக்கவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதற்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் கண்டிப்பாக. அதுக்கான இன்கேஸ் மருந்தோ இல்லை ஹாஸ்பிட்டலோ இல்லை நோய்க்கான அறிகுறி எது இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்தெல்லாம் சரியாயிடும். குருவோட 7ஆம் பார்வை சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆளே ஒரு நல்ல பிரைட்டா தேஜஸா வருவாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்துடும், நல்லா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இப்போ மகர ராசிக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து பயங்கர ப்ளஸ், இந்த ஒரு விஷயங்கள் ஒரு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ். ப்ளஸ்ன்றது எல்லாமே நல்லா இருக்கு. நிதானமா செயல்படுங்க, அதுக்குன்னு ரொம்ப நிதானமா படிங்க. ஏன்னா மகர ராசி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். கடின உழைப்பாளி தான், பட் கொஞ்சம் ஸ்லோவா ஒருத்தர் புஷ் பண்ணி பண்ணாதான் பண்ணுவாங்க. அது ரொம்ப சில விஷயத்துல பண்ணீங்க அப்படின்னா காலம் கடந்து போயிடும். ஸோ அதனால கரெக்டா டைம் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். மைனஸ்ன்றது இது. பிளஸ்ன்றது நல்லா இருக்கு, ரொம்ப பல ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 3-4 வருடத்துக்குள்ள லைஃபை செட்டில் பண்ணிக்கங்க. நான் கண்ணிக்கு சொன்ன மாதிரி தான். வீடு வாங்கிக்கங்க, வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் அமைச்சுக்கோங்க, உங்க கையில தான் இருக்கு. அழகா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணுங்க. மகராசி அதெல்லாம் பண்ணிட்டோம். ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கஞ்சஸ் நிறைய கூட மகராசிக்காரங்க கொஞ்சம் கணக்கு பண்ணிக்க மாட்டாங்க, சார்ந்தவங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அழகா பிளான் பண்ணி பண்ணிக்கணும், பயன்படுத்தி.